என்ன அறிமுகத்தை தந்தை அவரை பற்றி சொல்கின்றார். ஓம் சாந்தி. தந்தைதான் அவரே அவரது அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஏனென்றால் யாருக்கும் தந்தையை பற்றி தெரியாது. குருமார்கள், சந்நியாசிகள் கூட தந்தை மேலே இருக்கின்றார் என்று சைகை காண்பிக்கின்றார்கள். ஆனால் தந்தையை பற்றின ஞானம் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆகையால் தந்தை தான் அவரது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவர் சொல்கின்றார், நான் சுகத்தை மட்டுமே அளிப்பவனாக இருக்கின்றேன். நான் எப்படி துக்கம் கொடுக்க முடியும் என்று தந்தை கேட்கின்றார். நான் பிரேரணையின் மூலமாக ஞானம் கொடுக்க முடியாது. இந்த ஞானமோ பூகோளத்தின் வரலாறை, மேலும் இந்த சிருஷ்டியின் ஞானத்தை, சிருஷ்டி சக்கரத்தை நான் எப்படி பிரேரணையின் மூலம் கொடுக்க முடியும்? ஆகையால் நான் பிரேரணையின் மூலம் ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆகையால் நான் நேரடியாக உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கின்றேன். மேலும் நான் அனைத்தும் அறிபவன் என்பது அல்ல. நான் ஞானத்தை அறிந்திருக்கும் காரணத்தினால், அதாவது படைப்பின் ஞானத்தை அறிந்திருக்கும் காரணத்தினால் தான் என்னை ஜானன்ஹார் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன இருக்கின்றது? அனைத்தையும் அறிபவர் என்பதெல்லாம் கிடையாது என்று தந்தையே நமக்கு சொல்கின்றார். மேலும் ஒவ்வொருவரின் கர்ம கணக்குகளை நான் பார்க்கின்றேன், கர்ம செயல்களை நான் பார்க்கின்றேன் என்பது அல்ல. அவரவர்களின் கர்ம செயல்களுக்கு ஏற்றவாறு அவரவர்கள் தண்டனை பெறுகின்றார்கள், தண்டனையை அடைந்து விடுகின்றார்கள். நான் யாருக்கும் பிரேரணையின் மூலமாக தண்டனை கொடுக்க வைப்பதும் இல்லை. மேலும் எனக்கோ மற்றவர்களின் கர்ம செயல்களை நான் பார்ப்பதும் கிடையாது. அவரவர்களின் கர்ம செயல்களுக்கு ஏற்றவாறு அவர்களும் தண்டனை தானாகவே பெறுகின்றார்கள் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். மேலும் இந்த ஞானத்தை அளிக்கும் வள்ளலாக இருக்கின்றார். அவர் ஞான கடலாக இருக்கின்றார். தந்தை சொல்கின்றார், நான் சுகம் கொடுக்கும் வள்ளல், ஞான கடல், பதித பாவனர் மற்றும் ஆசிரியராக இருக்கின்றேன், சத்குருவாக இருக்கின்றேன். தந்தையாக உங்களது அனைவரு ஆத்மாக்களுக்கும் பரம தந்தையாக நான் இருக்கின்றேன். நான் பரந்தாமத்தில் இருக்கின்றேன் என்று தந்தை நமக்கு அவரது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவரது வாயின் மூலமாக, அதாவது பிரம்மாவின் வாய் மூலமாக தந்தை நமக்கு அவரது அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவரே நமக்கு கூறினால் ஒழிய நாம் எப்படி தந்தையின் அறிமுகத்தை தெரிந்திருக்க முடியும்? ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தந்தையை பற்றிய உண்மையான விஷயங்கள் தெரியாது. தந்தை தான் நேரடியாக சொல்ல வேண்டி இருக்கின்றது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.